சிவகங்கை நகரை சுற்றி சுற்றுவட்டச் சாலை அமைப்பதற்காக எவ்வித நோட்டீஸும் வழங்காமல் நரிக்குறவர் வசித்து வந்த 9 வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். இப்பொழுது அங்கு வசிக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக ஜெனிஃபர், அதாவது சிவகங்கை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு கடந்த 2011ஆம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது பைபாஸ் திட்டத்தை கொண்டு வந்தார். புறவழிச்சாலை அமைத்து கனரக வாகனங்கள் செல்லும் வழியாக செல்வதற்கு பாதைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. 10 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தாலும் தற்போது பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆனால் இப்ப அந்த பணிகள் காஞ்சிரங்களை ஆரம்பித்து ராகினிப்பட்டி பையூர் வழியாக இந்த சாலை செல்கிறது. குறிப்பாக இந்த பையூர் பகுதியில் பழமலை நகரில் நரிக்குறவ சமூகத்தினர் ஒரு 350 குடும்பத்திற்கு மேல் வசித்து வருகின்றனர். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களுக்கு தற்போது இந்த சாலை பணிக்காக ஒரு 9 வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் இடித்து எந்தவித நோட்டீஸும் வழங்கப்படவில்லை, இழப்பீடும் வழங்கப்படவில்லை. ஒரு போராடி தகர செட்டில் இவர்கள் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அது 10 அடி கூட கிடையாது. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்குவதற்கு வழி இல்லாமல் இருந்து வந்தனர். இப்ப நம்முடன் அந்த வார்டு மெம்பர் இருக்கிறார், அவருடன் கேட்போம். ஐயா, இப்ப என்ன பிரச்சனை, எப்ப இடிச்சாங்க? வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் பழமலை நகரில் வார்டு மெம்பரா இருக்கேன். இப்போ இடிச்சு 2 மாசம் ஆச்சு. நாங்கள் போய் தற்சமே ஐயா கேட்டோம்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, வீடு இடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனே வீடு இடிக்கணும்ப்பா, வீடு இடிங்க அப்படி ஒரு 2 மூணு சொன்னாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு மிரட்டல் எங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே வீடை ஒடிச்சு ஆகுறீங்களா இல்லை நல்லா தள்ளி விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. இல்லை மிரட்டினோடனே அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ தாயமத்தில் நாங்கள்லாம் தாயமத்தில் அன்னைக்கு வியாபாரம் பார்த்து பொழிக்கிறோம் நாங்கள். அப்போ என்ன செய்யறாங்க, ஃபோன் பண்ணி அவங்கெல்லாம் வர வரைக்கும் அப்போ என்ன செய்ய வீடெல்லாம் இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்போ இடிச்சு தள்ளி ஐயா இந்த இருக்கிறதுக்கு என்ன இது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சார், குடிச்சப்பட்டி இருங்க, நீங்கள் போய் அங்கே அந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம்ல இடம், ஒரு சின்ன இடம் குடிச்சப்பட்டி இருங்க அப்படிங்கிற. ஐயா, நாங்கள் குடிச்சப்பட்டி இருக்க முடியாது, எங்களுக்கு நாங்கள் 3 சென்ட் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிந்தனை எங்களுக்கு ஆட்டி ஒரு நல்ல வழியா எங்களை முன்னேற்றம் கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு நாங்கள் இருக்கோம். எங்களை பார்த்தோம்னா யாரும் வந்தோம்னா நாங்கள் பேசினா ஐயா எடுத்து நான் கையை எடுத்து கும்பிட்டானுமே அவங்க என்ன செய்யணும்னா கண்டிக்காம போறது, பேசுறது. அவங்கள்ட்ட எதுக்கு நாங்கள் பேசணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு அச்சப்படுத்துறாங்க. எங்களை எல்லாம் ரொம்ப அச்சப்படுத்துறாங்க. எங்களை. உங்களுக்கு பட்டாலாம் இருக்கா? எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க? இங்க நாங்க ஒரு 60 வருஷமா இருக்கோம் ஐயா. 60 வருஷமா நாங்க இங்க வசிச்சுட்டு வரோம். நாங்க எல்லாமே இங்க எங்க இப்ப எல்லா பேரும் என்ன சொல்றாங்க, முன்னேற்றம் பழங்குடி மக்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வரணும், இப்படியே அதிகாரிகள் எல்லாமே நம்மளை செஞ்சுறாங்க. இங்க கீழே இருக்கவங்க ஐயாங்களதான் இப்ப என்ன செய்யறாங்க, நம்ம பேசினாலும் அவங்க பேசி நம்மளுக்கு எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க இதெல்லாம் பண்றாங்க, வந்தாங்க இடிச்சாங்க தந்தாங்க. எல்லாமே பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சொல்லு. என் பேர் அஞ்சல. 10 வருஷமா சரி சொன்னாங்க, ரோடு வரணும்னு சொன்னாங்க. நாங்களும் சரி காசு ஒன்றும் பண்ண, எங்களுக்கு காசு பண்ண தேவையில்லை, எங்களுக்கு இருக்குது 3 சென்ட் இடமு, அந்த இடத்துல காட்டி எங்களுக்கு ஒரு வீடு வாசல் கட்டி கொடுத்தோம்னா நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி ஐயா சரி சொன்னோம்னா நாங்கள் அதோட சைலண்ட் சார் 10 வருஷம் சொல்லியிருக்கோம். சரி காட்டி மீட்டி கட்டி கொடுப்பாங்க. விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள், நன்றி சிதம்பரம்.